குவித்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். கொன்று குவித்தவர் என்று எங்கள் தலைவருடைய பேரை சொல்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ அவதூறாக பேசக்கூடிய அந்த ஆதவ் அர்ஜுனா ஏன் கைது பண்ணாமல் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது? யாரை ரவுடின்னு சொல்கிறாரு திரு நிர்மல்குமார்? இன்றைக்கி மரிய வில்சன் நிதித்துறை அமைச்சராக இருக்கிறாரு, வீடு பூந்து தாக்கி இருக்கிறார். அதுக்காக இன்றைக்கு நீதிமன்றத்தால் சம்மன் அனுப்பப்பட்டு, ஏன் வாரண்ட் அனுப்பப்பட்டு நீ வந்து ஆஜராகுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பவுடர் மினிஸ்டர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது, ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது, அமைச்சர்கள் திரு நிர்மல்குமார் மேலே 420 இருக்குது. இப்படி கிரிமினல் அடங்கிய கேபினட்டை வைத்துக்கொண்டு, இன்னும் சொல்ல போனால் கேபினட்டுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் மீது குதிரை பேர ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி இருக்கிறோம். திரு வைகோ பேசியிருப்பதை வந்து நான் இதே 2 நாட்களுக்கு முன்னாடி ஊடகங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். அப்போது கிரிமினல் பின்னணி கொண்ட கேபினட்டாக தான் இருக்கிறது, குற்றவாளிகள் நிரம்பிய கேபினட்டாக இருக்கிறது. இப்படி கிரிமினல் பின்னணியும் குற்றவாளிகள் நிரம்பிய கேபினட்டாக இருக்கக்கூடிய தாவேக அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கேள்வி கேட்பதற்கு துளியும் அருகதை இல்லை. எப்படி நீ சொல்லலாம்? ஒரு விசாரணைக்கு வந்து அழைச்சிட்டு போகும்போது உடையிலேயே சிறுநீர் கழிச்சவன்னு சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லை? இது ஒரு தனி மனிதத்தினுடைய ஒழுக்கம் இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு யாராவது எந்த அமைச்சருக்காவது மாண்பு இருக்கா? பொது வழியில் எப்படி இப்போ காலில் விழுந்தால் கூட நாங்கள் சேர்த்துக்க மாட்டோங்கிறீங்க. அப்போ என்ன தூத்துக்குடி எஸ்பி அனிதா ராதாகிருஷ்ணன் காலில் விழுந்தாரா? 5 மணி நேரம் என்ன நடந்து உள்ள? அப்போ என்ன செஞ்சு எங்கே கீழே விழுந்து விஜயபாஸ்கரை கட்சியில் சேர்த்துருக்கீங்க? இன்றைக்கி நேற்றுக்கு ஓஎஸ் மணியன் அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் ஓஎஸ் மணியன் சொல்லியிருக்கிறார், விஜயபாஸ்கர் என்னை கூப்பிட்டாரு, வாங்க உங்களுக்கு அமைச்சர் பதவி தரேன், அமைச்சர் பதவி நீயே வச்சுக்கோ, நான் வரலன்னு சொல்லி ஓஎஸ் மணியன் சொல்லியிருக்கிறார். யார் இந்த குற்றச்சாட்டுகளை செய்கிறாங்க? யார் இந்த குதிரை பேரலை செய்கிறாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது 54 சட்டமன்ற உறுப்பினர்கள். ஒரு எம்எல்ஏவோ 2 எம்எல்ஏ 7 எம்எல்ஏவோ வாங்குறதுனால எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் தாவேக்கானுடைய அமைச்சர்கள்லாம் பேசுவது என்பது இது வடிகட்டிய பொய். இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் மீது குற்றம் சுமத்த வேண்டிய நோக்கத்துக்காக ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்து தினம் ஃபைலை பார்க்கறதுக்கு துப்பு இல்லை. நீங்கள் என் கூட இப்போ வாங்க செக்ரட்டேரியட்டுக்கு, விரிச்சோடு இருக்குது செக்ரட்டேரியட்டில். ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் காலையில் 10 மணிக்கு வராங்க, 5 மணிக்கு போயிட்டே இருக்கிறாங்க. எந்த துறை இயங்குதுன்னு விஜய்க்கு தெரியுமா? எத்தனை கோப்புகள் நகர்ந்துருக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா? எந்த திட்டத்தை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு விஜய் இது வரைக்கும் நான் வந்து 55 நாள் ஆகுது, 56 நாள் ஆகுது, இது வரைக்கும் நான் வந்து இவ்வளோ வேலை செஞ்சுருக்குன்றதை அவர் சொல்லியிருக்கிறாரா? எதையுமே இவங்க செய்யலை. இதையெல்லாம் தாண்டி ஆதவ் அர்ஜுனா ஒரு கட்சியின் தலைவர் மேலே கொலை. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளரை சந்தித்த முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் 41 பேரை கொன்று குவித்த கட்சி என கூறிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை ஏன் பாயவில்லை என்றும், பாஜக பயன்படுத்தும் அதே யுக்தியைத்தான் தாவேகா பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டி பேசிய காட்சிகளை பார்த்தோம். இந்த செய்தியாளர் சந்திப்பு குறித்தான கூடுதல் விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி வீடு பூந்து நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்க. என்ன ஒரு பெருசாக அவதூறு பரப்பியிருக்கிறார்? அவதூறு வழக்குகளை கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இதே புகார் கொடுத்த அந்த 4-5 பெண்மணிகளுடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை போய் காவல்துறை போட்டு பார்க்க சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் மீது எவ்வளோ அவதூறாக பேசியிருக்காங்க, எவ்வளோ தரந்தாழ்ந்து பேசியிருக்கிறாங்க. சென்னை மாநகர மேயரை பற்றி எவ்வளோ தரந்தாழ்ந்து பேசியிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் செயல்பாட்டாளர்களை எப்படி தரந்தாழ்ந்து பேசியிருக்கிறாங்க. அப்போ அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிற பெண்மணியெல்லாம் ரொம்ப யோக்கியமாக சமூக வலைதளங்களில் கையாண்டிருக்கிறாங்களா? இதையெல்லாம் கைது செய்வதற்கு முடியாமல், தப்பு செய்கிறவங்களை கைது செய்யாமல் விசாரிக்கிறதுக்கு முன்வராத இந்த அரசாங்கம் இன்றைக்கு மடைமாற்றுவதற்காக மாற்றம்னு சொன்னீங்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே மாற்றம் கொடுத்துருவோம் நாங்கன்னு சொன்னீங்களே, என்ன மாற்றம் கொடுத்தீங்க? கட்சி மாற்றத்தை தான் கொடுத்துருக்கீங்க. அதிமுகவில் இருக்கிறவனை கொண்டு வந்து தாவேக்கால மாற்றி கொண்டாந்து இந்த கட்சியில் சேர்க்குற மாற்றம் தானே தவிர வேறு எந்த மாற்றமும் கிடையாது. இன்றைக்கி ஜூவியிலே ஆனந்த விகடனில் வந்து தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. மேரிஸ் ஹோட்டலில் பேச்சுவார்த்தை நடந்தது. என்னென்னு, விஜயபாஸ்கரை நாங்கள் கட்சியில் சேர்க்கணும், அதிமுக ஒரு செக்ஷன் வாங்க, உங்களுக்கு நாங்கள் அமைச்சர் பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி 25 பேரை இவங்க பேசுனது உண்மையினுடைய அடிப்படையில் தான் ஃப்ளோரில் மாற்றி ஓட்டி போட்டுக்கிறாங்க. ஆனால் சட்டம் அவங்களுக்கு இடம் கொடுக்கலன்ற காரணத்துக்காக இப்போ பேட்சாக ரிசைன் பண்ணிட்டுருக்குறாங்க. இந்த ராஜினாமா என்பது கரூர் விஜயபாஸ்கரோட நிற்கலை,
நேற்றைக்கு கூட ஊடகங்களில் அடுத்த 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்கன்ற ஒரு லீட் கொடுக்குறாங்க. இந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ராஜினாமா செய்து தமிழ்நாட்டில் இடைத்தேர்தலை கொண்டு வந்து தேர்தல் பார்வையிலேயே தமிழ்நாடு கொண்டு போகிறாங்களே தவிர ஆட்சி நிர்வாகத்தை வந்து மக்கள் மத்தியில் கொடுத்து பேர் வாங்கக்கூடிய எண்ணம் துளியும் இல்லை. எனவே இது போன்ற போக்குகளை திரு நிர்மல்குமார் அவர்களாக இருக்கட்டும், அல்லது ஆதவர்ஜுனாக இருக்கட்டும், அல்லது அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய யாராக இருக்கட்டும், மரிய வில்சன், இத்தனை பேர் குற்ற பின்னணி கொண்டிருக்கக்கூடிய இந்த கிரிமினல் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய கேபினட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய முதுகை திரும்பி பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறு பரப்புவதை நிறுத்தி இனி முதல் கொண்டாவது இன்றைக்கி சனிக்கிழமை ரெஸ்ட் எடுத்துங்க, வீக்கெண்டு சண்டே ஜாலியாக ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா எல்லாருமே எல்லாம் சினிமாக்காரங்க தானே இவங்கெல்லாம். சண்டே ரெஸ்ட் எடுத்துங்க. அட்லீஸ்ட் திங்கக்கிழமையிலேருந்து கோட்டைக்கு வாங்க, நாட்டு மக்களுக்கு உருப்படியான கோப்புகளை பாருங்கள், திட்டங்களை கொடுங்க. அதை விட்டுட்டு தினம் சினிமா காட்சிகள் போல் இரவுகளை அரங்கேற்றுற போல் இந்த கைது பண்ணுறேன், நான் அரெஸ்ட் பண்ணுறேன், இந்த மாதிரியான நடவடிக்கையில் மேற்கொள்வீர்கள். நேற்றைக்கு திரு விஜய்க்கு மூக்கறுக்கப்பட்டது போல, இந்த அரசாங்கத்திற்கு மூக்கறுக்கப்பட்டது போல இது போன்ற மூக்கறுப்புகள் நடைபெறும். நிச்சயமா இப்போது நேற்றைக்கு பேசியிருக்கிறாரு சட்டத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக நிச்சயமாக வழக்கு காவல் நிலையத்தில் கொடுக்க போகிறாங்க. அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் கைது பண்ணதை ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மெட்டில் ஸ்பீக்கருக்கு கொடுத்துருக்கணும். இது வரைக்கும் சொல்லவே இல்லையே. ஸ்பீக்கருக்கு அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்கிறோங்கிறத ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மெட் இருக்குது. அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் இன்டிமேட் பண்ணோம். இது வரைக்கும் பொது வழியில் வரவே இல்லையே. அட்லீஸ்ட் ஸ்பீக்கராவது சொல்லியிருக்கிறாரா இது வரைக்கும் எனக்கு இன்டிமேட் பண்ணிருக்கு, எனக்கு வந்து பெர்மிஷன் என்கிட்ட வந்து அந்த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மெட்டில் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்களா? கிடையாது. எல்லாமே வந்து சட்டத்துக்கு புறம்பா. அப்போ இந்த ஆட்சியை விஜய் நடத்துகிறாரா, இல்லை விஜய்க்கு ஆலோசகர்னு சொல்லிக்கிட்டு சட்டத்துக்கு புறம்பாக செக்ரட்டேரியட்டில் அமர வச்சிருக்கக்கூடிய 2-3 தனிநபர்கள் நடத்துகிறார்களா? இந்த குற்றச்சாட்டு தான் பொதுமக்கள் மத்தியில் இருக்கிறது. முதலமைச்சருடைய பாதுகாவலர் தனி செயலாளர்னா கேபினெட் மீட்டிங் அப்பெல்லாம் உள்ள இருக்கிறாங்க. இது ரகசிய காப்பு பிரமாணத்துக்கு எதிராக பக்கம். ரெண்டாவது, அமைச்சர்களுடைய அந்த தொடர்ச்சியான பேச்சுக்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆதவர்கள் என்ன சொல்றாருன்னா, கரூர் விவகாரத்தில் எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு, அதை நாங்கள் முடிக்க போறோம் அப்படின்னு பேசுறாரு. நேற்று வந்து நிர்மல்குமார் வந்து இந்த மாதிரி முன்னாள் அமைச்சர், திமுக முன்னாள் அமைச்சர் ரவுடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறாரு. இந்த விஷயங்கள்லாம் வந்து பொதுவான அரசியல் தளத்தில் தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர்கள் அதுதாங்க இது வந்து ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணத்தை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய அரசியலிருந்து எப்படிப்பட்ட அரசியல், எவ்வளோ பொது சமூக நோக்கத்திற்காக விழிப்புணர்வுக்காக போராடி இயக்கம் இது. இந்தியாவுக்கே வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் தான் ஒரு முன்மாதிரியாக இருக்குது. இன்னும் வடமாநிலம் இருக்கிற தலைவர்கள்லாம் வந்து எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினருமே என்கிட்டயே கூட சில வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் நாங்கள் ஆல் இண்டியா எம்எல்ஏஸ் கான்ஃபரன்ஸ்க்கு போகும்போது சொல்கிறது, உங்களுக்கு கிடைச்ச பெரியார் மாதிரி எங்களுக்கு கிடைக்கலன்னு வட இந்திய தலைவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நாம் அரசியலில் பண்படுத்தியிருக்கிறோம், பக்குவப்படுத்தியிருக்கிறோம். பகுத்தறிவுங்கிற ஒரு வார்த்தை தமிழ்நாட்டை மட்டும்தான் இருக்குதே தவிர பாமர சாமானியன் கூட பகுத்தறிவுங்கிற சொற்றோட கையாடக்கூடிய ஒரு கையாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தாந்த புரட்சியை செய்து